எனக்கு அன்பானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ராணி ஆட்சி செய்து வந்த இங்கிலாந்து ராணி மேரி என்பவருடைய பெயர். என்ன பேர் சரித்திரம் உங்களுக்கு கொடுத்து தெரியுமா? பிளட்டி மேரி, ரத்த வெறி பிடித்த மேரி. அந்த ராணிக்கு பெயரே அதுதான், ரத்த வெறி பிடித்த மேரி, பிளட்டி மேரி. அவளை கண்டால் எல்லாரும் பயப்படுவார்கள். யாரை கண்டும் அவளுக்கு பயம் இல்லை. தன்னுடைய இராணுவத்தை வைத்து எதையும் உலகத்திலே சாதிக்கலாம் என்று இருந்தவள். ஒருமுறை ஒருத்தர் சமயம் அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் யாருக்குமே பயப்படுவதில்லையா என்பதாக. அவள் சொன்னாள், என்னுடைய தேசம், என் தேசத்தினுடைய இராணுவம், எனக்கு இருக்கிற அதிகாரம், அதை வைத்து நான் ஒருவருக்கும் பயப்படுவதில்லை. ஆனால் ஒரு ஆளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாள். ஒரு ஆளுக்கு பயப்படுறீங்களா? ஒரு தேசத்தை கண்டு பயப்படாத நீங்கள் ஒரு ஆளை கண்டு பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அவள் சொன்னாள், ஜான் நாக்ஸ் என்கிறவனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன். அந்த ராணி சொன்ன வார்த்தை. வாலிப நாட்களிலே முழங்காலிலே நின்று ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக இரவு பகலாக ஜெபித்தவன் ஜான் நாக்ஸ் என்கிற வாலிபன். அந்த இரத்த வெறி பிடித்த ராணி சொன்னாள், எந்த இராணுவத்திற்கும் பயப்படாத நான் அந்த ஜான் நாக்ஸனுடைய முழங்காலுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னாள். அவனுடைய ஜெபத்திற்கு முன்பாக நான் நடுங்குகிறேன் என்பதாக சொன்னாள். ஒரு தேசத்தினுடைய ராணியை கூட நடுங்க பண்ணுவது முழங்கால் ஜெபம். தானியேலுடைய ஜெபம் பாபிலோன் தேசத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தானியேலை போல ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இதுவரை எப்படி இருந்தாலும் இன்று முதல் உங்களுடைய முழங்காலை தேவனுக்கு முன்பாய் முடக்கி தானியேலை போல ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.